ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கண்டிஷன் கொடுத்து ஒன்னா a equal to 0 அல்லது a cube plus b cube plus c cube equal to 3abc னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அவங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் தான் சொல்யூஷன் கீழே எடுத்து எழுதிக்கிறோம். பாருங்க இதோட ஃபார்மட் கரெக்டா இருக்குது. ax ஸ்கொயர் plus bx plus c equal to 0. அதாவது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, x ஓட கோஎஃபிஷியன்ட் b, அந்த x ஸ்கொயர் x போக மிச்சம் இருக்கிறது c. அதை எடுத்து எழுதிக்கலாம். ஆல்ரெடி அங்க ஸ்மால் abc இருக்கிறங்காட்டி வித்தியாசப்படுத்துறதுக்காக கேபிட்டல் abc-யை பயன்படுத்துகிறோம். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, அதாவது கேபிட்டல் A என்ன கொடுத்துருக்காங்க பிராக்கெட்டுக்குள்ள c ஸ்கொயர் மைனஸ் ab கமா bங்கிறது x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது மைனஸ் 2 இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் bc கமா கேபிட்டல் சிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் b ஸ்கொயர் மைனஸ் ac என்ன கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் சின்ஸ் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு என்ன கண்டிஷன்? மொத்தம் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ல 3 கண்டிஷன் இருக்குது. அதுல பாருங்க ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவலா இருந்தா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இதுதான் கண்டிஷன். இங்க ஸ்மால் abc பயன்படுத்தி இருந்தா இதை எழுதுவோம். ஆனா நம்ம கேபிட்டல் abc பயன்படுத்திக்கிறோம். அப்போ கேபிட்டல் b ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ கேபிட்டல் ac ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஏபிசிக்கு பதிலா அதை ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா அவங்க கொடுத்துருக்கிற ரிசல்ட் அட்டகாசமா நமக்கு கிடைச்சிரும். அதை தான் ஃபாலோ பண்றோம். பிங்கிறது என்ன பாருங்க மைனஸ் 2 இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. இந்த ஒட்டுமொத்த பிக்கு ஸ்கொயர், அப்போ பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ கேபிட்டல் ஏ என்ன பாருங்க சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்டூ சி. சிங்கிறது பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. அதை மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்க இந்த 3மே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன்லையோ டிவிஷன்லையோ இருந்தால் பவரை ஒவ்வொன்றுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். மைனஸ் ஸ்கொயர் பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 2 இன்டூ 2 4. ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் பண்ணா அதே தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். நீங்க பாட்டுக்கு திடுதுப்புன்னு அந்த ஸ்கொயர் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்று கொண்டு வந்துடாதீங்க. அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஸ்கொயர் உள்ளுக்குள்ள இண்டிவிஜுவலா வராது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல இருந்தா மட்டும்தான் வரும். அப்படி அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கிறப்போ ஃபார்முலாக்குள்ள போயாகணும். அதைத்தான் அடுத்த ஸ்டெப்ல பண்ண போறோம். அடுத்த ஸ்டெப்பா அல்லது அதுக்கு அடுத்த ஸ்டெப்போ கவனிங்க. அங்கே மைனஸ் 4 இன்டூ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. பாருங்க இந்த டேர்மில் அதில் எல்லாம் என்ன காமனாக இருக்குது 4 காமனாக இருக்குது. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக வரக்காக ஒவ்வொரு டேர்மையும் அதாவது ஒவ்வொரு பகுதியும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். கீழே 4 வரப்போ 4 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 4 கேன்சல். மீதி சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த பொட்டிக்குள்ள இருக்கிறது ஏ, இந்த ரெண்டாவது பொட்டிக்குள்ள இருக்கிறது பி. அப்ப என்ன நிலைமை a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏங்கிறது இந்த முதல் பொட்டிக்குள்ள இருக்கிறது, ஏக்கு பதிலாக அந்த முதல் பொட்டிக்குள்ள இருக்கிறது அந்த ஃபார்முலாலேயே வரக்கூடிய ஹோல் ஸ்கொயர். அப்படியே குழப்பிடாதீங்க. அதாவது
a minus b the whole square a square plus b square minus 2ab ஏன்னு எதன்னு சொன்னேன் முதல் பாக்ஸ் bன்னு எதை சொன்னேன் ரெண்டாவது பாக்ஸ் அப்போ முதல் பாக்ஸ் பதிலா a அங்கே ஃபார்முலாவில் வரக்கூடிய ஸ்கொயர் அது அப்படியே ப்ளஸ் பிக்கு பதிலாக அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது என்னது ரெண்டாவது பாக்ஸ் இருக்கிறது பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது முதல் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் பிங்கிறது அந்த பிசி இப்போ பவர் ஹேவிங் பவர்னா மல்டிப்ளை பண்ணலாம் 2 2s are 2 into 2 4 அப்போ a பவர் 4 பிளஸ் இப்போ மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது அந்த பவர் ஒவ்வொன்றுக்கு கொண்டு வரலாம் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 2 a ஸ்கொயர் bc மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சி ஸ்கொயர் கொண்டே ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணலாம் சி ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் அல்லது பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் சி ஸ்கொயர் இன்டூ ஏசினா ஏ அப்படியே இருக்கு சி ஸ்கொயர் இன்டூ சி சி கியூப் ரெண்டு வாட்டி சி ஒரு வாட்டி சி மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 வாட்டி சி அதாவது சி பவர் 3 அடுத்தது மைனஸ் ஏபி உள்ள கொண்டு போகலாம் மைனஸ் ஏபி இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி கியூப் ஏ அப்படி இருக்கு பி இன்டூ பி ஸ்கொயர் பி கியூப் அப்புறம் பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0 இப்போ இந்த மைனஸ் உள்ளார் கொண்டு போய்க்கலாம் மைனஸ் உள்ளார் போகிறப்போ ப்ளஸ்னா மைனஸில் மாறும் மைனஸ்னா ப்ளஸில் மாறும் அதாவது ஆப்போசிட் சைனில் மாறும் கவனிங்க a பவர் 4 plus b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் bc மைனஸ் உள்ள கொண்டு இந்த ப்ளஸ் டேர்ம் மைனஸில் மாறிடு அந்த மைனஸ் டேர்ம் ப்ளஸில் மாறிடு இந்த மைனஸ் டேர்ம் ப்ளஸில் மாறிடும் இந்த ப்ளஸ் டேர்ம் மைனஸில் மாறிடும் இப்போ இந்த ரெண்டாவது டேர்ம் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அங்கே பாருங்க மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் மீதி எல்லாத்துலேயும் ஏ வருது அப்போ ஒரு ஏவை வெளியில் காமனாக எடுத்துக்கலாம் 4 ஏல ஒரு ஏ வெளியில் எடுத்துட்டா மிச்சம் 3 ஏ இருக்குது அதாவது ஏ பவர் 3 மைனஸ் 2 ஒரு ஏ வெளியில் எடுத்துட்டோம் 2 ஏல அப்போ ஒரு ஏ மிச்சம் இருக்குது 2abc ப்ளஸ் ஏ வெளியில் எடுத்துட்டோம் மிச்சம் சி கியூப் ப்ளஸ் ஏ வெளியில் எடுத்துட்டோம் மீதி பி கியூப் மைனஸ் 2 ஏல ஒரு ஏ தான் வெளியில் போயிருக்குது அப்போ ஒரு ஏ மிச்சம் இருக்கு ஏபிசி க்ளோஸ் த பிராக்கெட் ஈக்குவல் டு 0 அப்போ என்ன இருக்குது ஏ இன்டூ ஏ கியூப் பாருங்க பக்கத்தில் எழுதிக்கங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் பக்கத்தில் எழுதிக்கிறோம் மிச்சம் பாருங்க லைக் டேர்ம்ஸ் அப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் மைனஸ் 2abc மைனஸ் 1abc ஏபிசினா 1abc அர்த்தம் அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1ங்கிறது மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 ரெண்டு ஃபேக்டர் அப்போ ஒவ்வொன்றையும் ஈக்குவேட் டு 0 பண்ணிக்கலாம் முதல்ல என்னது ஏ ஈக்குவல் டு 0 ஆர் ரெண்டாவது ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 ஏ கியூப் plus b cube plus c cube minus 3abc equal to 0 minus term அங்க போனா plus அப்ப என்ன ஆயிரு a cube plus b cube plus c cube equal to plus 3abc பாருங்க அவங்க இது அல்லது அது ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க வந்துருச்சு பாருங்க a equal to 0 இதோட நிறுத்திட்டாலும் சரி அதாவது hence proved னு எழுதிக்கணும் ஏன் திரும்ப அதை எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாட்டி hence proved ஏன்னா a equal to 0 கிடைச்சிருச்சு அதே சமயம் பாருங்க a cube plus b cube plus c cube equal to 3abc கிடைச்சிருச்சு மறக்காம நம்ம ராம் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்